நல்லா இருந்தது நான் படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி ப்ரோ. ரொம்ப நெகட்டிவாக சொல்லாத, அது ஒன் டைம் வாட்ச். ஃபைட் கிளப் படம் வந்து யூத்துக்கான படம். யூத் வாட்ச் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி படம். படமா என்ன படம்? ஃபைட் கிளப். ஃபைட் கிளப்பா? அப்படியா? ஃபைட் கிளப் விஜயகுமார். சரி, ஓகே. படம் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, விஜய் கிட்ட இருந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். விஜயோட மூவிஸ் உரியடி 1, 2 பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ஆமாம் தப்பாயிடும். 1, 2 பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்கிற ஒரு படமாக இருக்கும், நம்ம லைக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு போபால் கேஸ் ட்ரெஜடி எல்லாம் எடுத்த ஒரு ஹீரோ. இந்த படத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் வயலன்ஸ், ஃபுல் கஞ்சா. பார்க்க வேண்டிய படம், இளைஞர்களுக்கான படம். கொஞ்சம் வன்மம் அதிகமாக இருந்தது, ட்ரக் அதிகமாக இருந்தது, போதைப் பொருள் அதிகமாக இருந்தது. என்ன பண்ணுறது, சீமானா நான் சொல்கிற மாதிரி சைலண்ட்ன்ற வார்த்தை இங்கே சத்தமாக தான் சொல்லணும். முள்ளால் தான் எடுத்தாகணுன்றதுனால அதை காமிச்சிருக்காங்க. படம் வந்து உண்மையாக வந்து ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்குது படம். அதாவது ஒரு கேங்ஸ்டர் படம் தான். அதனால சண்டை படம் நம்ம சார்பட்டா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் ஆனால் இது வேறு டிஃப்ரெண்ட்டான கதை. அதாவது வட சென்னை மாதிரி அந்த மாதிரி எடுத்துருக்காங்க, ஆனால் வேறு கதை. இது தப்பான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகினீங்கன்னா உங்கள் வாழ்விலே நீங்கள் இழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பண்ணி கிசா, அப்புறம் சரக்கு, இந்த மாதிரி போதைக்கெலாம் அடிக்ட் ஆகினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை இழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை படம் பார்த்தீங்கன்னா எனக்கு படம் வந்து பெருசாக தெரியலங்க, அவ்வளோதான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு ரிவெஞ்சு தான் இருக்குது. மற்றபடி கதைன்ற பெருசாக எனக்கு தெரியல. இன்னும் என்னன்னா செகண்ட் ஹாஃபில் அப்படியே எடுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லாகாக இருக்க மாதிரி லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. படம் எங்கேயுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது விக்ரமுடைய அந்த ஏஞ்சோடி மஞ்சள் சாங்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்தே படம் ஸ்பீடாகிடுது, எங்கேயுமே லேக் இல்லை. இன்ட்ரோவில் வந்து முடியுது, அதுக்கப்புறம் அதே ஹைப் குறையாமே கரெக்டாக எண்டிங் வர பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபைட்டு வட சென்னை பேஸ்ட்டு ஜோனர். லோகேஷ் கனகராஜ்னா ஹெராயினை வச்சு எடுக்கிறாரு, நான் கஞ்சா வச்சு எடுக்கிறேன், கிசா வச்சு எடுக்கிறேன். அந்த மாதிரி ஃபுல்லாகவே வயலன்ஸும் கஞ்சாவை எடுத்துருக்காங்க படம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கிசா தான் அடிக்கிறீங்க, சரி ஓகே, வாட்டர் பாட்டிலை கொடுத்து அதை ஊதுறது, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும் போது நீங்கள் மூவியாக பாருங்கன்னு தான் சொல்லுவீங்க. பட் நாளைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து பார்க்கும்போது அவனுக்கு அது மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஸ்பீடாக போகுது, செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீடாக போகுது, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். பட் படம் ஓகே, எங்கேயுமே நம்ம வந்து என்னடா அப்படி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லலை. வயலன்ஸ் மட்டும்தான் கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த இதுவும் இல்லை. ட்ரக்கு தான் பெரிய மைனஸ். எல்லாருமே உட்கொள்கிறாங்க, சின்ன பையன், தம்பி, அவன் இவன். ஆனால் இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு, பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் இதை வந்து இதனால் தான் வெல்ல முடியும் அப்படின்றதுனால அதை காமிக்கிறாங்களோ, அதுவும் ப்ளஸ்ஸாக கூட இருக்குமோ. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு அப்படி காமிச்சா தான் புரியுமோ, செவிலில் அடித்தா தான் புரியுமோ, இதை ரொம்ப நல்லவங்க மாதிரி சொன்னால் புரியாதோ அப்படின்றதுனால அவங்க அதே மாதிரி சொன்னதுனால ஒருவேளை அதுவும் ப்ளஸ்ஸாக இருக்குமோன்ற மாதிரி தோணுச்சு. இன்னொன்று, படம் வந்து ஒன்லைனில் பார்த்தீங்கன்னா நல்ல கதை, ஆனால் இவங்க எடுத்துகிட்டு போகிற விதம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சொதப்பிட்டாங்க. படத்தில் என்னென்னா எல்லாரும் ஓடினே இருக்கிறாங்க, எப்பவுமே ஓடினே தான் இருப்பாங்க. ஏன் ஓடுறாங்க? ஒரு காலேஜ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, காலேஜ் ஒரு ஃபைட் சீனு படு கேவலமாக இருக்குது. கேமரா ஓடிட்டே இருக்கு, ஏதோ புதுசாக ட்ரை பண்ணோன்னு நீ கேமரா இப்படி வச்சு டப்பு 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 டப்புன்னு ஆட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. பட் மைனஸ் சொல்லணும்னா வயலன்ஸும் ஹீரோயின் பர்சன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மி. ரொம்ப க்யூட்டான ஹீரோயின், அவள் இன்ட்ரோவே வந்து ரொம்ப மாசாக இருக்கும், அழகாக இப்படி பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாண்டேஜ் சாங் கூட காலி பண்ணிடுறாங்க. ஒருவேளை இவங்களையும் மிக்ஸ்அப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் போகும். ஃபேமிலி டான்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அடித்த ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் மேக்கிங் வந்து நல்லா இருந்துச்சு. படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் சொன்னோம்னா, படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறது வந்து விஜயகுமார் ஆக்டிங்கு உரியடி மாதிரிலாம் இல்லை, அதை விட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல. ரிலாக்ஸாக தன்னை வருத்திக்கிட்டு தன் உடம்பை வருத்திக்கிட்டு ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரியும். அதில் குட் ஹீரோவாக இருக்கு ஆக்டிங்கு. அதெல்லாம் பார்க்குறப்ப உரியடி விஜய் வந்து இன்னும் ஒரு 6-7 வருஷத்தில் எஸ்ஜே சூர்யாவாக பரிணமிப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்மளுக்கு நார்மலாக வந்து ஒரு வில்லனை பார்த்தா தான் டென்ஷன் ஆகும். இவனாடா சும்மா போய் ஹீரோ ஒன்றுன்றான், இவன் ஏன்டா வெறுப்பேற்றிட்டே இருக்கான் ஹீரோன்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. சும்மா இருக்கிற வில்லங்கிட்டலாம் இவர் தான் வாண்டடாக போய் சண்டை போடுற மாதிரி. கேட்டால் ஒருத்தன் உசுப்பேற்றி விட்டான்ட்டு, அது உசுப்பேற்றிறது நல்லாவே இல்லை, செட்டும் ஆகலை. கேரக்டர்ஸ் நல்லா இருக்குது, பட் விஜய் வந்து அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த படத்தை அவர் ரோலை டெலிவர் பண்ணியிருக்காரானா கண்டிப்பாக கிடையாது. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அவரை பொறுத்தவரை ஆக்டிங் பிச்சிட்டாப்புல, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. விஜயகுமார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக ஆமாம், அரசியல் பாலிடிக்ஸ்லாம் இருக்குதுல்ல. டேரக்டர் அவர் இல்லை, இந்த டேரக்டர் அவர் இல்லை, ஒரு ஹீரோ. ஓகே,
ஓகேவா. அவங்க டீம் அதான் சொல்கிறேன், விஜய் கிட்ட அவரோட படம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் இட்ஸ் நாட் அ மூவி. அவரோட படம் இது கிடையாது. யாரோ எடுத்திருக்காரு, இவர் நடிச்சிருக்காருன்னா நான் ஏற்றுக்கிறேன். பட் நடிக்கும் போது அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கும்போது அந்த ட்ரெண்டில் போகிறது பெஸ்ட்டுன்றேன் நான். வேறு எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு ஹீரோ லெவல்லே இருந்து ஒரு கருத்து சொல்கிற படத்துலேயே நடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஒரு அப்யூசிவோ ஒரு வேறு மாதிரியோ நடித்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ விஜய் அந்த ஸ்டாண்டர்டை லோ பண்ணிக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன், தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. டேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் படம் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்களா? ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் இருந்துச்சுங்களா இல்லை ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனலான ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுத்துகிற மாதிரி இருக்குது படம். உண்மையாக சொல்ல போனோம்னா விஜயகுமார் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்கான் போல். அந்த உரியடியுடைய டிஐ கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா உரியடி பார்த்த மாதிரியே இருக்கும். அது ஓப்பன் பண்ணும்போது உரியடி அதே மாதிரி இருக்கும். நைட் எஃபெக்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்படியே படம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு சார் இந்த படம் கன்ஃபார்மாக. ப்ளஸ் வந்து படத்தோட மியூசிக் வந்து படத்தை உட்கார வைக்கிறது மியூசிக் தான். தெருக்கி விட்டுருக்காப்புல, புது மியூசிக் டைரக்டர் தான், ரொம்ப நல்லா தெருக்கி விட்டுருக்காப்புல. எல்லா இடத்துலையும் மியூசிக் போட்டால் மியூசிக் டைரக்டர் இல்லை. எங்கே மியூசிக் போடக்கூடாது அவன் தான் மியூசிக் டைரக்டர். அந்த விதத்தில் கரெக்டான இடத்துல சைலண்ட் ஆக்கி மௌனமாக்கிறதுல மியூசிக் டைரக்டர் ஜெயிஸ்டார்னு நினைக்கிறேன். சாங்ஸ் எப்படி இருக்கு? சாங்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபைட் சீக்வன்ஸை பொறுத்தளவு எல்லாமே அடிலாம் பலமாக விழுந்திருக்கு. ஹீரோயின் வந்து எல்லா படத்துலையும் நம்ம ஊர்க்கா மாதிரி பார்ப்போம். இதில் ஊர்க்கா பாக்கெட்டாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. 2 சீன் தான் வராங்க, அந்த பாக்கெட்டை பிரிக்கவே இல்லை. ஹீரோயின் இருந்தாங்க, திடீர்னு காணாம போயிட்டாங்க. ஸ்கூல்ல விடாது, ஸ்கூலோட முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான். எதுக்கு கத்தி குத்தும் போது லவ் பண்ண முடியுமா? ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வைலன்ஸ் அதிகமாக ஃபுல் வயலன்ஸ்பா, ஃபுல் வயலன்ஸ், ஃபுல் ட்ரக்ஸ் தான் உனக்கு. ஒரு சீனும் நீ டப்பு எகிரின்னு தான் இருக்கணும், சண்டை போட்டு தான் இருப்பா, கஞ்சா அடிச்சிட்டே இருப்பா. உனக்கும் கஞ்சா அடிக்கணும்னு தோணும் இந்த படத்தில். கதைக்கு ஹீரோயின் தேவைப்பட்டாங்களா? இல்லை, அதனால தான் ஸ்பீடு குறையக்கூடாங்கிறதுக்கானே தூக்கிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. ஒருத்தர் வந்து ஒருவேளை அந்த மெசேஜை வந்து மாற்றுறது கூட அந்த ஹீரோயின் வந்து வந்திருக்கலாம். ஸோ அவங்க இல்லாதனால மெசேஜ் சொல்ல வர்றாங்க, வயலன்ஸ்லாம் வேணாம் நம்ம திருந்திடலாம்னு சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு எண்டிங் போய் வயலன்ஸ்லேயே போய் முடிச்சிடறாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா? எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாமா? இல்லை வந்து ஏ சர்டிஃபிகேட்னா அடல்ட்டுக்கான சர்டிஃபிகேட். அதனால் நம்ம அடல்ட்டுன்றதை முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். வயசுக்கு இந்த வன்மங்கள் குழந்தைங்கள்லாம் அந்த அடித்து ரத்தம் தெரிக்கிறது, கத்தியில் வெட்டுறது, அதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதை மறைச்சிருக்காங்கன்றது தான் சொல்லணும். இருந்தாலும் அதெல்லாம் இருக்குது. போதைப் பொருள் அதிகமாகவே இருக்குது. அதனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அடல்ட்டுப்பா. அடல்ட்னா என்ன அடல்ட்டு? அந்த அடல்ட் இல்லை, சண்டை போடுறது. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததால எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸு பார்க்கலாம். வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி கண்ணை முடுற அளவுக்கு தான் இருக்கும். ஆஸ் அ பேரண்ட்டாக அந்த ஃபைட் பண்ணுறாங்களே அவங்களோட ஃபாதராக மதராக யோசிக்கும் போது இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இன்றைக்கி யூத் பசங்க உள்ளக வரணும்னா இதெல்லாம் தேவைங்கிறதுனால தான் அவங்க கரெக்டாக பண்ணுங்க. ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் இதை தான் பண்ண போகிறேன்றது அவங்க தெளிவாக இருந்தாங்க. யார் அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸோ அவங்கள வந்து கரெக்டாக பிளான் பண்ணாங்க, அதில் ஜெயிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து பிடிச்சது பார்க்கலாமா பார்க்கக்கூடாது? ப்ரோ படத்தில் வந்துட்டு வெறும் ஃபைட்டு, வெறும் ரிவெஞ்சு இதுதான் ப்ரோ இருக்குது படத்தில். வந்து பெருசாக அவர் நல்லா நடிச்சிருக்காப்புல. அந்த ஹீரோக்காண்டி வேணால் படம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். ஹீரோ மியூசிக் அவர் வேணால் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. லோகேஷோட படம் விஜயகுமாரோட படம் போது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்காங்க. பசங்களுக்கு ஃபுல் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்க. 3 நாள் வந்து கட்டி ஏறிடுவாங்க மக்கள், அதனால் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான மூவி. இது இன்ட்ரொடக்ஷன்லேருந்து அவங்க ஸ்கூலு காலேஜ் லவ் அது எல்லாமே ரொமான்ஸ் எல்லாமே பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபைட் கிளப்புக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஒரு 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம் ப்ரோ. சூப்பர் மூவி. நல்லா 8. நான் 10க்கு 9 கொடுக்கலாம். 7.5 கொடுக்கலாம். 1 சொன்னால் இந்த படம் என்ன இளைஞர்களுக்கான செருப்படி. லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த விஜய் சொதப்பிட்டார், இந்த விஜய் காப்பாற்றிட்டார், அவ்வளோதான்.